இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ்க்கு வர எதிர்ப்பை விட பல மடங்கு அதிகமா எம்ஜிஆருக்கு ஒரு படத்துக்கு வந்ததும் அதுக்கு திருப்பி எம்ஜிஆர் பண்ணின சம்பவமும் இந்த ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1972 எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்து ஏடிஎம்கேவை ஸ்டார்ட் பண்ணனதும் மக்கள் கிட்ட இருந்து வந்து ஏகோபித்த ஆதரவை பார்த்து அதிர்ந்து போனாங்க திமுக இருந்தவங்க. இப்போ இருக்கிற நிலைமையில அடுத்த எலெக்ஷன் எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாருங்கிறது கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு எம்ஜிஆர் பக்கம் நின்னுச்சு. அந்த சமயத்துல தான் மிகப்பெரிய பொருட்செலவுல எம்ஜிஆர் நடிச்சு உலகம் சுற்றும் வாலிபன் படம் 1973 ரிலீஸ்க்கு தயாராச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியா சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே சென்னை தான் ஹப்பா இருந்த சமயம். எல்லா லாங்குவேஜ் படங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் இங்கே தான் நடக்கும். அப்படி இருந்த டைம்ல உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு தியேட்டர்களுக்கு அனுப்ப பிரிண்ட் போட திமுக இருந்து அத்தனை தடைகள் வந்துச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியாம எம்ஜிஆர் மும்பைக்கு போய் பிரிண்ட்களை போட்டு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ஊருக்கும் மாட்டு வண்டிகள் மூலமாகவும் வேன்கள் மூலமாகவும் யாருக்கும் தெரியாம தியேட்டர்களுக்கு பட பிரிண்ட்களை கொண்டு போய் சேர்த்தாரு. அதுலயும் சில பிரிண்ட்கள் திமுக காரங்களோட கண்ணில் பட்டு அங்கங்க வச்சு எரிச்சிட்டாங்க. இத்தனை தடைகளையும் தாண்டி எல்லா தியேட்டர்களுக்கும் பிரிண்ட்களை கொண்டு போய் ஒரு வழியா சேர்த்தாரு எம்ஜிஆர். திமுக ஆதரவாளர்களால நிறைய தியேட்டர் ஓனர்களுக்கு மிரட்டலும் வந்துச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினா தியேட்டரே இருக்காதுன்னு. ஆனா அதையும் தாண்டி எம்ஜிஆர் மேல இருக்க அன்பால தைரியமா தியேட்டர் ஓனர்கள் ரிலீஸ்க்கு தயாரானாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற விஷயம் மக்களுக்கு போய் சேரவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க எதிர்கட்சி. ஆனா அதையும் சவாலா எடுத்துட்டு முதல் முறையா போஸ்டருக்கு பதிலா தமிழ்நாடு ஃபுல்லா ஓடின ரிக்ஷாக்கள்லயும் கடைகள்லயும் படத்தோட ஸ்டிக்கர்கள் மக்கள் கண்ணில் படுற மாதிரி ஒட்டப்பட்டுச்சு. திமுகவோட அன்னைய மதுரை மேயர் முத்து இந்த படம் மதுரையில ரிலீஸ் ஆனா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சவால் விட்டாரு. இது சும்மா விடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை மதுரையில ரிலீஸ் பண்ணாரு. ரிலீஸ் டே அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க தியேட்டர்கள் இருக்க ஏரியாக்கள்ல பவர் கட் பண்ணாங்க. முதல் முறையா எம்ஜிஆரோட உதவியில தியேட்டர்கள்ல ஜெனரேட்டர் உதவியோட படம் ஓட ஆரம்பிச்சது. எம்ஜிஆரோட பரம ரசிகர்கள் இதை தன்மான பிரச்சனையா எடுத்துக்கிட்டு தியேட்டர்கள்ல ஆயிரக்கணக்கில் குவிஞ்சாங்க. இத்தனை தடைகளையும் தாண்டி தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு உலகம் சுற்றும் வாலிபன். படம் வெளியான 50 நாள்ல அப்போவே 60 லட்சம் கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூல் ஆச்சு. படம் ஓடுனா நான் புடவையை கட்டிக்கிறேன்னு சவால் விட்ட மேயர் முத்துவோட மதுரையில படம் 175 நாள் ஓடிச்சு. எம்ஜிஆர் ரசிகர்கள் முத்து வீட்டுக்கே போய் சேலைகளை கொடுத்துட்டு வந்து பரபரப்பை கிளப்பினாங்க. அடுத்து 1977 வந்துச்சு எலெக்ஷனு. பெருவாரியா வெற்றி பெற்று கலைஞர் ஆட்சி கட்டில இருந்து இறக்கி சிங்கநடை போட்டு அரியாசனம் ஏறினாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் சாக வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம். காலங்கள் ஓடிச்சு. வருஷம் 2026 அதே திமுக கலைஞரோட வாரிசு ஸ்டாலின் முதலமைச்சர். மக்களோட ஏகோபித்த ஆதரவுல கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தளபதியோட ஜனநாயகனுக்கு அத்தனை தடைகள். திருப்பி வரலாறு திரும்புமான்னு காலம் தான் பதில் சொல்லணும்.